வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்டன் அப்டேட்ஸ். நான் என்னோடய கீரைகளையும் சில காய்கறிகளையும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். நான் என்னோடய கீரையை வெண்டைச்செடியிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா கீரைகள் நல்லா வளருது, ஆனால் வெண்டைச்செடி வளரவே இல்லை. எல்லாம் குட்டி குட்டியாகவே இருக்குது. 3 months ஆகியும் பூ காய் வரல. இந்த ஃபர்டிலிட்டி நிலத்தில் இருக்கிற ஃபர்டிலிட்டி எல்லாம் கீரைகளே எடுத்துட்டு கீரைகள் மட்டும் வளருது, வெண்டைச்செடி வளரல. ஸோ ஃபுல்லாக கீரைகளை ரிமூவ் பண்ணிட்டா வெண்டைச்செடி நல்லா வரும். ஸோ அதனால் நான் என்னோடய கீரைகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வெண்டைச்செடி நல்லா வளர்ந்து காய் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோடய கீரைகள்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் கீரை செடி மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணல. இந்த வீடியோவில் இன்னும் சில காய்கறிகளையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை காட்டியிருக்கேன். பாவக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீரை செடிகள்லாம் ரிமூவ் பண்ணதுனால வெண்டை செடியும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதுவும் ஒரு 1 week to 10 days கேப்பில் 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் நான் ரெகுலராக என்னோடய செடிகளுக்கு தண்ணி விடுறேன். ரெகுலராக தண்ணி விடுறது கூட செடிகளை நல்லா வளர வைக்கும். ஸோ ரெகுலராக வாட்டர் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சின்ன செடிகளாக இருந்தால் கம்மியாகவும், பெரிய செடிகளாக இருந்தால் நிறையாவும் கொடுங்க. அண்ட் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் பண்ணுங்கள். ரெய்னி சீசனில் அதிகமாக வாட்டர் பண்ணாதீங்க. செடிகள் செத்து போகிற வாய்ப்பு இருக்குது. தண்ணி இருந்ததுன்னா செடிகள் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, செடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டரிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.